தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வரக்கூடிய வியாழக்கிழமை அறிமுகம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாக்கி வருகிறார். கட்சியின் கொடியை வரக்கூடிய 22ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளில் அந்த கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொடிக்கம்பம் நடப்பட்டுள்ளது. மேலும் கட்சி அலுவலகத்திற்கு வர்ணம் பூசக்கூடிய பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழாவில் பங்கேற்க தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் 300 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இடையே கொடி அறிமுக நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விரதமிருந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலையில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிய ரயில் வழித்தடங்கள், இரட்டை பாதை உள்ளிட்டவற்றை அமைப்பதற்கு போதிய நிதி ஒதுக்குமாறு மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் 2024-2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே ஆண்டின் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியுடன் ஒப்பிடுகையில் இது மிக குறைவு என்ற வருத்தத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். புதிய பாதை அமைப்பதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 976 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பட்ஜெட்டில் 301 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் 7 முக்கிய புதிய வழித்தடங்கள் திட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இரட்டை பாதை அமைப்பதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 2214 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் பட்ஜெட்டில் 1928 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் மிகவும் அத்தியாவசியமாக உள்ள இரட்டை பாதை திட்டங்களை செயல்படுத்துவது நிச்சயம் தாமதப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ரயில்வே போக்குவரத்து திட்டத்தை மாநில அரசிடம் ஒப்படைக்கக்கூடிய பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று மு க ஸ்டாலின் விவரித்துள்ளார். எனவே புதிய ரயில் வழித்தடங்கள், இருவழிப்பாதை மற்றும் வாடிக்கையாளர்கள் வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நிதி பற்றாக்குறை காரணமாக முக்கிய திட்டங்களை மேலும் தாமதப்படுத்தக்கூடாது என்றும் மு க ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்.